ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ காலையிலேயே டிஃபன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண அதே ரோட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நமக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக டைம் கிடைக்காது. அதுக்காக ஒரு சில விஷயத்த நம்ம விட்டுட்டு அந்த டைமை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காலையிலேயே டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு 12:30 அந்த டைமில் கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வாட்டர் பாட்டிலேருந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு டவலு இதெல்லாமே எடுத்துகிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பசங்களை வச்சுட்டு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது. பட் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால நமக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக லஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட ஃபேவரட் பிரியாணி ஷாப்புக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக எங்களோட எப்பொழுதுமே ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதனாலே அந்த பிரியாணிக்கு ரொம்ப அடிக்ட்டு. நானுமே இங்கே தலைப்பாக்கட்டி நிறைய போயிருக்கேன். அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இந்த கடையில் இருக்கும். பட் ரேட் பார்த்திங்கன்னா 120 தான். அந்த ரேட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அதனாலே மேக்ஸிமம் நாங்கள் இந்த ஷாப்புக்கு அடிக்கடி போவோம். ரெகுலர் கஸ்டமராகவும் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி சண்டே டைமில் மேக்ஸிமம் ஒரு 1 o'clock மேலெல்லாம் பெருசாக க்ரௌட் இருக்காது. இந்த ரோடில் தான் ஆக்சுவலி நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுமே இந்த ரோடு தான். ஆக்சுவலாக இந்த ரோட்லலாம் நான் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டுறதுக்கே நான் பயந்தேன். பட் இந்த ரோட்டில் நான் கார் ஓட்டுறேங்கிறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிஸியான ரோட்டில் நம்ம கற்றுக்கிறப்போ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். அண்ட் பயம் இருக்காது மெயினாக. ஸோ அதனாலே எனக்கு மேக்ஸிமம் இந்த ரோட்லலாம் நான் ஈஸியாக ஓட்டிடுவேன். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா திடீர்னு 2 வீலர் வரும், கார் நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாரி டிராஃபிக்லேயும் நான் ஓட்டி பழகிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த பயன்றது சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இந்த ரோடு தான் நாங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் கார் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 kilometers ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒருத்தர் பிரியாணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆக்சுவலாக அவர் சொன்னது மட்டன் பிரியாணி. ஸோ அதனால் நாங்கள் அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம். அதனால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். பட் சிக்கன் பிரியாணி குஸ்காலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் போனோம். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் 2 கபாப் வாங்கியிருந்தோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பணும். உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அந்த இடத்துலலாம் நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா அவர் ஓகே உனக்கான ஸ்பேஸ் நீ எடுத்துக்கோ, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அப்புறம் தான், பட் நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது உண்மையாலுமே ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் நான். ஏன்னா என்ன தான் நமக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி சப்போர்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப முடியாது. அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அந்த விஷயத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சண்டே அப்படிங்கிறது டோட்டலாக நமக்கு பத்தாது, ஓடியே போயிடும். அப்படின்றதுனால மேக்ஸிமம் இப்போ ஒரு லாஸ்ட்டு 3 to 4 வீக்ஸாகவே முடிஞ்ச அளவுக்கு நான் லஞ்ச் சமைச்சிருவேன். அப்படி இல்லைன்னா வெளியில் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நான் அன்றைக்கி தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ டெடிகேட்டிவாக டிரைவிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களையுமே தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனாலேயே மேக்ஸிமம் ஓகே உன்னோட ஹாப்பினஸ் முக்கியம், உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி 40 கிலோமீட்டர்ஸ். அதில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் பிஸியான ரோட்லேயும் அண்ட் 10 கிலோமீட்டர் வந்து நான் அவுட்டர் சைட்லேயும் நான் வந்து ஓட்ட போகிறேன். ஏன்னா பிஸியான ரோட்டில் நான் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அங்கே வந்து நமக்கு சுச்சுவேஷன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். லைக் பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கிளச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மிரர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லேனுமே 3 லேன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இண்டிகேட்டர் போடணும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் வந்து பிஸியான ரோடு தான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து சரனோட ஸ்கூல் ரோடு தான். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் வண்டி ஓட்டுறதுக்கே பயந்தேன். பட் இப்போ கார் ஓட்டுறேன் அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கிறதுனால மட்டும்தான். அண்ட் இந்த ரோட்டில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் கிடையாது, ட்ரைனிங் வந்து எனக்கு இங்கே தான் கொடுத்தாங்க 15 days. அது இல்லாமல் நான் ஹஸ்பண்ட் கூட ஒரு 5 டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு ஓகே தான். நான் மெயினாக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ரோட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பயம் போகணும். நம்ம கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துலையே நம்ம வந்து வண்டியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே நம்ம கம்ஃபர்ட்டாக ஓட்டுறப்போ அது நமக்கு ஈஸியாக வந்துடும். பட் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே மெயினாக வந்துட்டு இந்த இடத்துல நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அப்படின்றதுனாலே நான் வந்து இந்த ரோட்டை சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கும்பல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இன்னுமே பிஸியாக இருக்கும். பட் ஃபைனலாக நான் வந்து லாஸ்ட் டைமில் நாங்கள் டிமார்ட் வந்து நான் போயிருந்தேன். நான் தான் கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். டிமார்ட் நாங்கள் ரெகுலராக போவோம் இல்லையா அங்கே. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவே அந்த ரோட்லேயுமே நான் வந்து ஓட்டிட்டேன். இப்போ நான் இப்போ காட்டுற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ஓட்டின ரோடு தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து யூ டர்னு, அதே மாதிரி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். காரை பார்க் பண்ணுறது இதெல்லாம் தான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி ரோட்லலாம் கூட கொஞ்சம் நமக்கு பழக்கம் வந்துருச்சுன்னா ஓட்டிடலாம். பட் டக்குன்னு நம்ம யூ டர்ன் எடுக்கிறது, டக்குன்னு நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது, இல்லை ஒரு இடத்துல கரெக்டாக பார்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பழகணும். திருப்பி பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து போயிட்டுருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பிஸியான ரோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நான் அவுட்டர் சைடு, அதாவது கொஞ்சம் வில்லேஜாக இருக்கும், அங்கே வந்து நான் போயிருந்தேன். அது வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படின்னா, ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். டக்குன்னு 2 பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சைடில் வந்துட்டு கவனித்து அவங்களுக்கு வந்து வழி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போயிட முடியாது. ஏன்னா குழந்தைங்க விளையாடுவாங்க, சைக்கிளில் போவாங்க, அதே மாதிரி அனிமல்ஸ் எல்லாம், இது நாய் வரும், மாடு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படின்றப்போ அது இன்னுமே ரொம்ப சென்சிட்டிவாக போக வேண்டிய ஒரு ரோடாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு நம்ம எப்போதுமே டிரைவிங், ஈவன் அது வண்டியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். வண்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சீரியஸ்னஸ், நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம், கான்சன்ட்ரேட்டோடு ஓட்டணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நமக்கு முன்னாடி போகிறவங்களுக்கும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோட வண்டி ஓட்டணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய டைமில் நானுமே பார்த்துருக்கேன், எல்போர்ட் மாட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இண்டிகேட்டர் போடாமையே மூவ் பண்ணுவாங்க. ரைட் எடுக்கிறாங்கனாலும் அதே மாதிரி தான். பட் அவங்களோட கார், அவங்க பார்த்திங்கன்னா வண்டி நல்லா ஓட்டுறவங்களாவே இருப்பாங்க. ஈவன் தோ அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணவே கூடாது. பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வண்டி ஓட்டவே கூடாது. ஸோ வந்து ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வந்து நம்மளும் ஓட்டணும். பின்னாடி நம்மளை ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால் கண்டிப்பாக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒரு சிலர் வண்டி ஓட்ட தெரியாதவங்களும் வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி போகிற வண்டியை நல்லா அப்சர்வ் பண்ணணும். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது கார் ஓட்டும்பொழுது. ஸோ இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நம்ம வந்து நான் இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்காக நான் வந்து 15 days கிளாஸ் போனேன் அப்படின்னா எனக்கு அது கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா வந்து நிறைய இப்போ வந்து நான் வந்து அவுட்டர் சைடில் ஓட்டுறேன் அண்ட் நிறைய யூடர்ன்ஸ் எடுக்கிறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி பிளேஸ் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பட் டிரைவிங் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே ஒரு ரோட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் அண்ட் பிஸியான ரோடு மட்டும்தான். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் பயம் போகுமே தவிர நமக்கு வந்து சம்டைம்ஸ் யூ டர்ன் எடுக்கலாம் நான் வந்து
பெருசாக பழகலை. டிரைவிங் கிளாஸில் எனக்கு அதெல்லாம் பெருசாக கற்றுக் கொடுக்கல. அண்ட் ரிவர்ஸுமே ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. நம்ம ஒரு சில டைம்லலாம் நம்ம திரும்புகிற மாதிரிலாம் ரிவர்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் அங்கே சொல்லி கொடுக்கல. பட் வந்து ஒரு பேசிக்காக நமக்கு வந்து பயம் இல்லாமல் ஒரு டிரைவிங் ஓட்டுறதுக்கு வந்து எல்லா விஷயமுமே அங்கே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால பை ப்ராக்டிஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கார் வந்து பாசிபிள்னு தோணுது. அண்ட் வந்து ரொம்ப சீரியஸ்னஸாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இல்லாட்டி பயந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருவோம், எல்லா விஷயத்துலையும் சொதப்ப ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு வாட்டியும் பயப்படுறப்பையும் நமக்கு வந்து டிமோட்டிவேட்டிங் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட்கிட்டே சரி, நான் வந்து லைசன்ஸ் எடுக்கிற அந்த ஸ்கூல்லையுமே சரி ஒரு சில இன்சல்ட்டிங்லாம் எனக்குமே நடந்திருக்கு. பட் அது எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். எந்த இடத்துலையுமே அதை ஈகோவாக பார்க்காம. நான் வந்து டிரைவிங் கிளாஸ்லலாம் கூட நான் அவ்வளோ திட்டுவாங்களே, ஆக்சுவலாக என்னை அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் டிரைவிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியுமே எனக்கு பேசிக் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லலை. ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு சில டைம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. சரி உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால நான் சொல்லலை. அதனாலே வந்துட்டு நான் வந்து ஒரு 2 daysலேயே வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்னை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஓட்டி பழகிறப்போ ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப திட்டு வாங்குவேன். நிறைய டைம் நான் அழுதுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கார் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுற ஒரு வெஹிக்கிள்ஸ் தான். பசங்களையும் வச்சுருக்கோம். அண்ட் நம்ம வந்து ப்ராப்பராக ஓட்டணும். நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து நம்மளோட ஃபேமிலியோட சேஃப்டியே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக நம்ம பக்கத்தில் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அந்த டென்ஷன்றது இருக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது எனக்கு இன்ஃபர்மேஷனாகவும் மாறிச்சு. இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது தோணும், இந்த இடத்துல அவங்க திட்டினாங்க, நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு மைண்டில். ஸோ அதனால எனக்கு அந்த திட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறப்போ நமக்கு என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவும் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு மோட்டோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு வந்து கஷ்டமாக தோணாது. ஸோ அதை இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வாட்டி வண்டி எடுத்தப்போ டோட்டலாக நானே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே நான் தான் பண்ணேன். 40 கிலோமீட்டர்ஸும் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணேன். எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிடையாது. ஏன்னா நிறைய யூட்டர்ன்ஸ் வந்தது, நிறைய இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி வந்தது, நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வந்தது, நிறைய சிக்னல் அண்ட் டிராஃபிக் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி ஓரளவுக்கு ஓட்டிட்டு வந்துட்டேன். பட் நான் கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணேன். 3rd கியர்லேயே தான் நான் போனேன். 4th கியரும் போகல, 5th கியரும் போகல. ஏன்னா நம்ம எந்தளவுக்கு ஸ்லோவாக ஓட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நமக்கு பயமும் இருக்காது, கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வரும். ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து ஸ்பீடாலாம் போகிறோன்னா டக்குன்னு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால மேக்ஸிமம் கற்றுக்கிறப்ப ஸ்லோ ஸ்பீடில் கற்றுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ப்ராக்டிஸுங்க எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலர் ரெண்டுக்குமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. என்னோடய வீட்டுக்கு வந்து என்னோடய நேட்டிவ் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தோம், அங்கே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் டிரைவிங் அந்த லாஸ்ட் அந்த டெமோ டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, டெஸ்ட்டுக்கு போவோம் இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சும்மா ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே சின்ன பசங்க தான். 18 ஏஜ்க்கு ஆன கல்யாணம் ஆகாத நிறைய பொண்ணுங்க வந்திருந்தாங்க, கல்யாணம் ஆன விமென்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய ஜென்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து ஃபுல்லாக ஒரு கிரவுண்டை சுற்றி நின்றுட்டு இருந்தோம். 2 கோம்பு வச்சுருந்தாங்க. நம்ம அதை சுற்றி வந்து 8 போடணும். ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. உண்மையாலுமே அந்த க்ரௌடை பார்த்தோன்னேவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம போனதுமே வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு போனதுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு 8 போடுறப்பே வந்து சொதப்பிட்டேன். என்னால் சுத்தமாக நான் நினச்சேன் கார் ஓகே, நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். பட் வண்டி விஷயத்துலாம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். வண்டியிலலாம் நம்ம பெருசாக மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டோம், போனவுடனே போட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஆக்சுவலி நினச்சேன். பட் அது வந்து நடக்கலாங்க. போயிட்டு 2 வாட்டியுமே மிஸ்டேக் பண்ணேன். வண்டியை வந்து என்னால் கரெக்டாக அந்த யூட்டர்ன்லாம் எடுத்து திருப்ப முடியல. நான் நினச்சேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே தான் நின்றுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுமே வந்து எனக்கு ஆறுதல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே நீ வந்து ஃபீல் பண்ணாத, ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், ரொம்பலாம் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் ஒருத்தராக போனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, எனக்கு தெரிஞ்சது என்னோடய பதட்டம் தான் என்னோடய பெரிய பிரச்சனை. நான் வண்டி கண்டிப்பாக ஓட்டிடுவேன், பட் நான் சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் நினச்சி எனக்கு ஒரு பதட்டத்தினால தான் அந்த மிஸ்டேக் பண்ணேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டைமில் நான் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓகே, நம்ம அவளை சுற்றி யாரும் இல்லைன்னு நினச்சிக்கணும், ஸ்லோவாக வந்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஆறுதல் பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். பட் என் ஹஸ்பண்டுக்குமே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி இதில் ஃபெயிலாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஓட்டிட்டேன். ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. அதேமாதிரி கார் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாகவே மூவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதனால டிரைவிங் ஸ்கூலில் வந்து நம்ம ஈஸியாலாம் எடுத்துட முடியாது. அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவாங்க. நம்ம வந்து காலை கீழே வச்சிட்டோம் அப்படின்னாலே ஃபெயில் தான், அடுத்த வாட்டி தான் வரணும். அண்ட் ஃபைனோட வரணும் 800, சேம் தான் காருக்கும். அதனால் வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம சாதாரணமாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ப்ராப்பர் ப்ராக்டிஸ், அவங்களுக்கு வந்து அந்த பேசிக்லாம் கரெக்டாக தெரியுதா, நம்ம பதட்டப்பட்டால் கூட நம்ம வந்து கரெக்டாக அந்த கார்லெலாம் கியரெல்லாம் நம்ம போடுறோமா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வந்து லைசன்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக அவங்கள வந்து பார்த்துட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே ஈஸி கிடையாது, பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு எக்ஸாம் எழுத போனால் எப்படி இருக்கும் நிறைய பேர்த்து கூட, அந்த மாதிரி அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதனால வந்துட்டு டிரைவிங் ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வாங்கியாச்சு. ஆஃப்டர் 7 இயர்ஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் வந்து கிடைக்கிற டைமில் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கணும். அது வந்து ஃப்யூச்சருக்காக தான். இப்போ கிடைக்கிற 1/2 hour 1 hour டைமெல்லாம் நம்ம வேல்யூ பண்ணாமல் இதில் நம்ம என்ன பண்ணிட முடியும்னு நினைக்காம அதில் நம்ம எவ்வளோ ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்க முடியுமோ வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். 5 நிமிஷத்தை கூட வேல்யூ பண்ண பழகுங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சொல்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோடய டிரைவிங் ஜேர்னி இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 years உழைப்புன்னு சொல்லலாம். 2 yearsன்னு சொல்ல முடியாது, ஒரு லாஸ்ட் 1 year ரொம்பவே டெடிக்கேட்டிவாக நான் பண்ண ஒரு விஷயம் ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 o'clock மேலே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து துணியெல்லாம் மிஷினில் போட்டு போயிருந்தேன். வந்ததுமே வந்து எடுத்து காய வச்சுருந்தேன். இப்போ தான் ஆக்சுவலாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். என் பசங்க பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதுதான் வேலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் டாய்ஸை வச்செல்லாம் விளையாட ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாரும் ஷாப்பிங் போகிறப்ப மட்டும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்க வேண்டியது. பட் அதெல்லாம் வச்சு விளையாடுறதே இல்லை, அதை மதிக்கிறதும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பக்கெட்டு, தலையெண்ணெய், அதுக்கப்புறம் கிச்சன் திங்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து, அதுவும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார் மேக் பண்ணுறது தான். எப்படியாவது எல்லா திங்ஸையும் வச்சு அந்த கார் செட்டப்பில் வச்சு விளையாடுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். நானுமே அதை வந்து பெருசாக இது பண்ணிக்கலாம், சரி விளையாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் அண்ட் ஊறுகாய் தான். ஏன்னா மதியம் வந்து பிரியாணி சாப்பிட்டோம் அண்ட் ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல டீ குடித்தோம். சுத்தமாக பசிக்கலை. ஸோ நைட்டு சாப்பிட்ணுமே அப்படின்றதுக்காக சிம்பிளாக வந்து கர்ட் ரைஸ் தாளித்து வந்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் இப்போ கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தயிர் சாதம்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டோம். என் பசங்களுக்கு உண்மையாக தயிர் சாதம் ரொம்பவே பிடிக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம். ஸோ இது 3 இருந்ததுன்னா நான் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா ஃபில்லிங்காக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அதனால ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணும். ஒரு 10:30 ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்ட பாலும் ஆளுக்கு ஒரு முட்டையும் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போல்லாம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் அண்ட் ஒரு முட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்க மாதிரி அப்படின்றதுனால அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இப்படி தான் என்னோடய டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து ட்ராவலிங் சீன்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்குமே வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye.